ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இத்திருவிழாவை சாலமோன் 7 நாள்கள் தொடர்ந்து கொண்டாடினார். அவருடன் ஆமாத்து எல்லை முதல் எகிப்தின் ஓடை வரை வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தார்கள். அதான் ஆமாத்தின் ஓடையிலிருந்து எகிப்தின் ஓடை வரை, ஆமாத்திலிருந்து எகிப்தின் ஓடை வரைக்கும் அப்போ எல்லையை காமிக்கிறாங்க. அவருடைய அரசாட்சியுடைய எல்லை எங்கிருந்து இது வரைக்கும், தான் முதல் பெத்தேல் வரை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, மற்ற இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஆமாத்திலிருந்து எகிப்துடைய ஓடை வரைக்கும் அவங்களுக்கு அவருடைய எல்லை பறந்துருக்குனாக்க எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கும், பெரிய பெரிய அரசாக இருக்குது. ஆனால் இதை குறித்து பேசும்போது மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை, மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை அவர் ஆண்டு நடத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் விவிலிய வல்லுநர்கள் மத்தியிலே ஒரு சில இடத்துல எகிப்திய ஓடை வரைக்கும் அவருடைய எல்லை விரிந்திருந்ததா, அது உண்மையாகவே தான், உண்மையான செய்தியா, அது நம்பத்தக்க செய்தியா என்கின்ற ஒரு கேள்வியும் அவர் மக்கள் அரசல் மத்தியில் இருந்திருக்குது. அதையும் பார்க்குறோம். அதே போல் பாருங்களேன், சாலமோனுடைய அரசாட்சியில் அவர் மிகுந்த ஞானி. அவருடைய எல்லை அரசாட்சியை என்ன பண்ணுறாரு, ட்ரேட் ரூட், சில்க் ரூட் அப்படிம்பாங்க இல்லைங்களா. சைனாலேருந்து சில்க் ரூட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரூட்டு, பல நாடுகளை இணைத்து பல நாடுகள் வழியாக கடந்து போகின்ற வணிக வழித்தடம். அப்போ சாலமோனுடைய இடத்துல குறைந்தது ஒரு 3 வழித்தடங்கள் அந்த மாதிரி போகுது. எப்படி போகுதுன்னா என்ன பலன், போனால் போட்டுமே அப்படின்னு சொல்ல முடியாது. வராங்கனாக்க கரெக்டாக அங்கே டோல் டேக்ஸ் கட்டணும். டோல் டேக்ஸ் கட்டி தங்கி செலவெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் ரப்பிக்கிட்டு அப்புறம் பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் பயணத்தை தொடருவாங்க. வணிகம் செழிக்கிறது, வரி பெருகுகிறது, செல்வம் கொளிக்கிறது. அதுவும் சாலமோனுடைய ஞானமாக அமைகிறது நம்ம பார்க்குறோம். அதே போலவே சாலமோன் பல கிடங்கு நகரங்களை கட்டினார். அந்த கிடங்குகளிலே அந்த நாட்டிலே இருக்கிற வரி பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கலாம். கோதுமை, பார்லி, ஆலிவ், திராட்சை என்று உள்ளிட்ட பல்வேறு வகைகளிலே பொருளாகவோ பணமாகவோ வரி செலுத்தலாம். அந்த வரிகளை வாங்கும்போது பணத்தை வாங்கி அரசவையில் இருக்கிற கருவூலத்துக்கு அனுப்பிவிடுவார்கள். இந்த பொருட்களை வாங்கி அந்த கிடங்குகளிலே சேர்த்து வைப்பார்கள். ஓரளவுக்கு சேர்ந்த பிற்பாடு அவற்றை கழுதைகளின் மேலே பொதியாக சுமத்தி அரச நகரங்களுக்கு, தலைநகருக்கு அனுப்பி வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஸ்டோரேஜ் சிட்டிஸ் நிறைய கட்டினார். அது ஒரு முக்கியமான செய்தியாக இருந்தது. 2வதாக நகரை பலப்படுத்த மதில் சுவரை கட்டி மதில் சுவருக்கான வாயிலை கட்டினார். மெகிதோ உள்ளிட்ட இடங்களிலே அருமையான வாயில்களை கட்டியிருக்கிறார். சாலமோன் காலத்தில் மிக அற்புதமான வாயில்கள். அந்த வாயில்னாக்க எப்படின்னாக்க இப்படி ஒரு ரோடு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி உள்ளே பூந்து இப்படி திரும்பி போகணும். எதுக்காக என்றால் போரில் வருகின்ற எதிரிகள் சடார்னு உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. அப்படி திரும்பி குழம்புக்குள்ள படப்பட மேலே அம்பு எய்வாங்க. எதிரில் உள்ள வர 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 இது பண்ணுவாங்க. 6 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு கொண்ட வாயில்களை கட்டியிருக்கிறார். அதுவும் ஒரு இதாக இருக்குது. அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. என்னுடைய நினைவு சரியாக இருக்கிறது என்று சொன்னால், சாலமோனுடைய ஆட்சி காலத்திலே காப்பர் ஃபேக்டரி என்று சொல்லப்படுகின்ற தாமிரத்துக்கான தொழிற்சாலையை அவர் வைத்திருக்கிறார் நகர் நிலைப்புறத்திலே. அந்த கழிவுகளை கொண்ட மண்களுடைய துகள்கள் இன்னும் இருக்கிறது. அதை வைத்து அகழ்வாராய்ச்சியாளர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வைத்து சாலமோனுடைய காலகட்டத்திலே இங்கே காப்பர் ஃபேக்டரி இருந்திருக்கிறது என்று உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி தாமிரத்தை உருக்கி எடுத்து அதை பிரித்து அதை பொருட்களாக வடித்து ஆயுதங்களாக மாற்றி
என்ன ஒரு ஞானம், எவ்வளோ பெரிய அறிவு. அதுதான் வந்து சாலமோனுடைய அறிவுக்கு நம்ம வந்து குறையா சொல்லவே முடியாது. அவ்வளோ ஈடாக, அதனால தான் சாலமோனுடைய அரிய செயல்கள் என்று பார்க்கும்போது அவரை பார்க்குறோம். ஸ்டோரேஜ் சிட்டி, அதே மாதிரி வந்து சேரியட் சிட்டி என்று சொல்வார்கள். தேர்களின் நகரங்களை அவர் உருவாக்குகிறார். என்ன தேர் உருவாக்குறாரு? அராபியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து குதிரைகளை வாங்குவார். குட்டி குதிரைகளை வாங்கி செழுமையாக வளமையாக வளர்த்து போருக்கு பயிற்சி எடுத்து அவற்றை இந்த பக்கம் தீர், சீதோன் உள்ளிட்ட நகர, மோவாபு, அம்மோனியா நகரங்களுக்கு விற்று விடுவார். கொள்ளை லாபம், ஆயுத விற்பனை என்று சொல்கிறார்கள். வெப்பன் பிசினஸ் என்று சொல்றாங்க, வெப்பன் ட்ரேடுன்றமே. அதே போல எகிப்து, அராபியா உள்ள இடங்களிலே தேர்களை வாங்குவார். தேர்களை வாங்கி இன்னும் கொஞ்சம் செப்பனிட்டு அவற்றை விற்பது. அதன் வழியாகவும் மிகுந்த பொருளீட்டி நாட்டில் செல்வம் கொளிக்கும் நகரமாக, நாடாக தன்னை மாற்றிக்கொண்டார். அதாவது சேரியட் சிட்டி என்று நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து ட்ரேடுக்கும் டிஃபென்ஸுக்கும், வணிகத்திற்கும் பாதுகாப்பிற்கும் பெருத்த முக்கியத்துவம் கொடுத்தார். ஆகவே தான் சாலமோனுடைய காலகட்டத்திலே யாரும் அவர் மீது போர் தொடுக்க துணியவில்லை. எந்த ஒரு போர் கலக்கமோ, போரை பற்றிய அச்சமோ, போர் மேகமோ, போர் திகிலோ இராமல் இருந்தது. அமைதியின் அரசராக அவர் ஆண்டார். அந்த ஆளுகை வந்து மிக அற்புதமான ஒரு ஆளுகையாக இருந்தது. அதை நாம் மறுக்க முடியாது. இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் வாசிங்க, ரொம்ப அழகாக வாசிங்க. அது ஜெபுசேயர்கள், அதை வாசிங்களேன். இஸ்ரேல் அல்லாத இத்தியர், எமோரியர், பெரிசியர், எவ்வியர், எபுசியர் ஆகிய மக்களினத்தாருள் விடப்பட்ட எல்லாரையும், அதாவது இஸ்ரேல் மக்கள் கொல்லாமல் விட்டு வைத்த அவர்களின் வழிமரபினர் எல்லாரையும் இன்று வரை உள்ளது போல் சாலமோன் கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார். அதான் பிரெஞ்சு மொழியிலிருந்து கோவி என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே வந்து ஃபோர்ஸ்டு லேபர் என்று சொல்வார்கள். தமிழில் வந்து கொத்தடிமைகள் என்று சொல்வார்கள், அல்லது கட்டாய பணியாளர்கள் என்று சொல்வார்கள். அவங்க வந்து என்ன பண்ணனா, ஒரு 1000 ஷெக்கல் கொடுக்கணும்னு வச்சுக்கலேன், கொடுக்க முடியல அப்படின்னாக்க 6 மாதம் வேலை செய்யணும். கட்டாய பணிக்கு அவர்கள் வருவார்கள், வந்து வேலை செய்வார்கள். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் கட்டாய பணிக்கு. அப்போ வந்து அரசர் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இப்படிப்பட்ட கொத்தடிமை வேலைக்கு அல்லது ஃபோர்ஸ்டு லேபருக்கு சாலமோன் தன் இஸ்ராயல் மக்கள் ஒருவரையும் அவர் பயன்படுத்தவில்லை. மாறாக இஸ்ராயல் மக்களை படை தலைவர்களாக, போராளிகளாக, போர் வீரர்களாக, வில்வித்தை வீரர்களாக, வாழ்வீச்சு வீசுவர்களாக, தேர்ப்படை நடத்துகிறவர்களாக, குறும்படை தலைவர்களாக, பெரும்படை தலைவர்களாகத்தான் வைத்திருந்தாரே அன்றி அவர்களை இப்படிப்பட்ட கட்டாய வேலைக்கு உட்படுத்தவே இல்லை என்று சொல்லுகின்றார். ஏன்னாக்க பிற்காலத்தில் சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபோவாம், ஜெரோபோவாம் என்று 2 அரசர்கள் வரும்போது வரலாற்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், சாலமோன் மிகப்பெரிய கட்டடங்களை எல்லாம் கட்டினார், அரண்மனைகள் எல்லாம் எழுப்பினார், ஆலயத்தை கட்டெடுப்பினார். கட்டாய வேலையினால் இஸ்ராயல் மக்கள் நொந்து போனதனால் இந்த அரசே வேண்டாம், நாங்கள் தனியாக பிரிந்து போய் விடுகிறோம் என்று 11 கோத்திரம் தனியாக பிரிந்து போனது. அதற்கு இது ஒரு காரணமாக பிற்காலத்து விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பிற்காலத்து அரசர்கள் அது குறிப்புகள் இருக்கிறது. ஆகவே தான் இந்த இடத்துல குறிப்பேட்டின் ஆசிரியர் சாலமோன் யாரையும் கட்டாய விலைக்கு பயன்படுத்தவில்லை, இஸ்ராயலை பயன்படுத்தவில்லை என்று அவர் அடித்த திருத்தமாக அடித்து அந்த இடத்துல சொல்லுகிறார். அதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 8:11 வாசிப்போமே. ஆண்டவரின் பிழை வைக்கப்பட்டிருந்த இடங்கள் புனிதமானவை. எனவே இஸ்ரேல் அரசராம் தாவீதின் அரண்மனையில் என் மனைவி வாழக்கூடாது என்று சாலமோன் எண்ணி பார்வோனின் மகளை தாவீதின் நகரிலிருந்து அழைத்து வந்து அவளுக்கென தாம் கட்டிய அரண்மனையில் குடியமர்த்தினார். இப்ப 1 அரசர் 9:16 வாசிப்போமே. 1 அரசர் 9:16. இந்த கெசேர் எகிப்திய மன்னன் பார்வோனால் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட நகராகும். முன்பு அம்மன்னன் படையெடுத்து வந்து அந்நகரை பிடித்து அதை தீக்கிரையாக்கி அதில் குடியிருந்த கனானியரை கொண்டு இருந்தான். சாலமோனை மணந்த தம் மகளுக்கு அந்த இடத்தை அவன் சீர்வரிசையாக கொடுத்திருந்தான். ஓகே, கெசேர் என்று ஒரு அழகான நகரம் இருக்கிறது. கெசேர் கேலண்டர் என்று சொல்லி ஒரு அகழ்வாராய்ச்சி பொருளும் இருக்கிறது. அதில் வந்து இப்போ நம்ம 12 மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு 12 மாதங்கள் இருக்கிறது போல்
3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ராயல் மக்கள் எத்தனை மாதங்களை வைத்திருந்தார்கள், அந்த மாதங்களின் பெயர்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு சிறிய குறிப்போடு அடங்கிய கெசர் கேலண்டர் என்கின்ற ஒரு கண்டுபிடிக்கப்படுது. அதனால் அந்த கெசர் என்கிற நகரம் மிக அழகான நகரம், மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரம், தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு மிகுந்த உதவி செய்கிறது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எழுதுனாங்கன்னா எப்படி எழுதியிருக்கிறாங்க, எழுத்து எப்படி எழுதிக்கிறாங்க, அந்த எழுத்தினுடைய வடிவம் என்ன, இன்றைக்கு இருக்கிற ஈப்ரூக்கும் ஆலஃபெத் கிம்மல் தலத்து வாவ் அந்த இதுக்கெல்லாத்துக்கு அவங்க அந்த காலத்தில் இருக்கிறது எப்படி எப்படி இருக்குது, அதெல்லாம் அந்த ஒற்றுமையை பார்க்கறது, மொழியினுடைய பார்க்கறது, மொழியினுடைய எழுத்து வடிவங்கள், இடையில புள்ளி வச்சாங்களா, புள்ளி வைக்கலையா, கம்மா வச்சாங்களா, கேப் விட்டாங்களா, கேப் விடாமல் எழுதுனாங்களா, கர்சிவ் லெட்டர்ஸில் எழுதுனாங்களா, ஸ்கொயர் லெட்டர்ஸில் எழுதுனாங்களா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த கெசர் கேலண்டர் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது கெசர் என்கின்ற நகரத்தை ஃபரோனுடைய, அது எந்த மகள்னு நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோ முக்கியத்துவமான வாய்ந்த மகள்னு தெரியாது. ஏன்னா ஃபேரோவுக்கு நிறைய மகள்கள் இருந்திருப்பார்கள். அவர்கள் ஒருவரை சாலமோன் மணக்கிறார். கல்யாணம் செய்து கொண்டதனுடைய சீர்வரிசையாக கெசேர் என்கிற நகரத்தை அவர் கொடுக்கிறார். இந்த மனைவியை அழைத்து கொண்டு வருகின்ற சாலமோன் என்ன செய்கிறாரு, ஒருவேளை வந்து மனைவியை வந்து என் வீட்டில் தங்க வச்சோம் அப்படின்னம்னாக்க, அரண்மனையில் தங்க வச்சோம் அப்படின்னம்னாக்க, ஆண்டோரின் பேழை வந்து போன இடம், ஆண்டோடைய பேழை இருக்கின்ற இடம், அந்த இடத்துல வந்து அந்நிய நாட்டு பெண்ணை வைத்திருக்க கூடாது என்று இணைச்சட்ட நூலில் ஒரு சட்டம் இருக்கிறது. ஆகவே இவளுக்கு என்று தனி இடத்திலே நான் குடியமர்த்துவேன், தனி இடத்திலே அவளுக்கு அரண்மனை கட்டுவேன் என்று சொல்கிறார். நீங்கள் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியினுடைய பிப்ளிக்கல் ஆர்கியாலஜிஸ்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னாக்க, இன்னைக்கும் கெத்ரோன் வேலி இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் வந்து சிட்டி ஆஃப் டேவிட், இந்த பக்கம் வந்து கெத்செமனே, இங்கே வந்து கெத்ரோன் வேலி இருக்குது. இந்த வேலி இருக்குது. இந்த வேலியில் ஃபேரோஸ் டாட்டர்ஸ் டூம் இருக்குது. ஃபேரோனுடைய மகளினுடைய கல்லறை இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு அடையாளம் இருக்குது. அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது. அந்த ஃபேரோ மாதிரி டூம் இருக்கு இல்லைங்களா, பிரமிட் இருக்குல்ல, அதே பிரமிடு ஸ்ட்ரக்சர்ல அந்த கல்லறை கட்டிக்கிறாரு. அது அப்படியே இருக்கு. இன்னும் 3000 வருஷம் கழிச்சு இன்னமும் இருக்குது. அப்போ வந்து அவர் கல்யாணம் பண்ணாரா இல்லையா, பொண்ணு உண்டா இல்லையா, யாரும் சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ண அடக்கம் பண்ண கல்லறை இருக்குது. அதுவும் அந்த எகிப்திய கலாச்சாரத்திலே புறாருமே கட்டிக்கிறாரு இல்லைங்களா. அதான் வந்து சாலமோனுடைய மகா ஞானம் என்பதும் மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த ஞானி, வந்து எதையும் அறிவினால் வெல்லக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அதான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்களேன், 12ஆம் வசனம் வாசிங்களேன். அதன் பின் சாலமோன் மண்டபத்தின் முன் ஆண்டவருக்காக தாம் கட்டிய பலிப்பீடத்தில் அவருக்கு எரிபலிகளை செலுத்தினார். அந்த பலிப்பீடத்தில் மோசையின் கட்டளைப்படி ஓய்வு நாள், அமாவாசை நாள்களிலும், ஆண்டுதோறும் வரும் புளியாத அப்பத் திருவிழா, வாரங்களின் திருவிழா, கூடார திருவிழா ஆகிய 3 விழாக்களிலும் அந்தந்த நாளுக்குரிய பலிகளை செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீது கட்டளையிட்டவாறு திருப்பணி செய்யும் குருக்களின் பிரிவுகளையும் ஒவ்வொரு நாளும் சடங்கிற்கு ஏற்ப புகழ்பெண் இசைத்து குருக்களுக்கு துணைப்பணி செய்யும் லேவியரின் முறைமைகளையும் ஒவ்வொரு வாயிலும் காவல் புரிய வாயிற்காப்போலின் குழுக்களையும் ஏற்படுத்தினார். இப்போ வந்து ரெண்டு செய்தியை நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து ஒன்று குறிப்பேடு 23லேருந்து 26 வரை உள்ள தலைப்புகளை பார்ப்போமே. 1 குறிப்பேடு 23லேருந்து 26 வரைக்கும். 23 லேவியரின் அலுவல். 24 குருக்களின் பணிகள். லேவியரின் அட்டவணை. கோயிற் பாடகர் குழுவினர். வாயிற்காவலர். கோவிலின் பிற பணிகள், மற்ற லேவியரின் பணிகள். ஓகே, இது எல்லாம் வந்து தாவீது வந்து முறைப்படுத்துகிறாரு. அதை வந்து சாலமோன் இந்த இடத்துல வந்து ஏற்றுக்கொண்டு அதை ஆதரிக்கிறார். அதை வந்து தொடர செய்கின்றார். அதுதான் வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதே போல் இந்த 3 பண்டிகை பற்றி நம்ம பேசணும் இல்லைங்களா, கூடார பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, அறுவடை பண்டிகை நம்ம பார்க்கும்போது, அந்த வகையில் பாஸ்கா பண்டிகை பார்க்கின்ற பொழுது எண்ணிக்கை நூல் 28, 29 ஆகிய அதிகாரங்களை நம்ம பார்க்கிறோம். அங்கேருந்து அவர் வந்து செய்திகளே எடுத்துக்கொண்டு வருகிறார். நல்லா கவனிக்கும்போது நம்ம சொன்னோம், இணைச்சட்ட நூல்லேருந்து அவர் அதிகம் எடுக்கிறது கிடையாது. மாறாக எண்ணிக்கை நூல், லேவியர் நூலிலிருந்து தான் அவர் செய்திகளை அதிகமாக பெற்றுக்கொள்கிறார். குறிப்பாக திருவழிபாட்டுக்கான செய்திகள், திருவழிபாட்டுக்கான நெறிமுறைகள், திருவழிபாட்டுக்கான வழிநிறைகள், இவங்களெல்லாம் வந்து அங்கிருந்து அவர் பெற்றுக்கொள்கிறார்னு நாம் பார்த்தோம்.
அதே மாதிரி அடுத்த செய்தியாக பார்க்கின்ற பொழுது முழுமதி, அமாவாசை மற்றும் ஓய்வு நாள் அனுசரிப்பு, அப்புறமேட்டு வந்து மற்ற திருநாட்கள் எல்லாவற்றையும் அந்த அந்த ஆசிரியர் அழகாய் குறிப்பிட்டு தாவீதின் காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இருந்ததோ அதே போலவே தொடர்ந்து அந்த வழிபாட்டு முறைகளும் வழிபாட்டு தலங்களும் நிறைவேற்றப்பட்டது. இப்போ என்னன்னாக்க, இப்போ வந்து ஒரு 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 நாத்திகர் ஒருவர் சொல்வார், when there is no people to worship, God ceases அப்படிங்கிறாரு. இப்போ வந்து வழிபடும் மக்கள் இல்லை என்றால் தெய்வம் காணாமல் போய் விடுகிறார், தெய்வம் காணாமல் போய்விடுறார் என்று ஒரு நாத்திகர் ஒருவர் குறிப்பிடுகின்றார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வழிபாட்டு முறைகளில் இந்த குறிப்பாக திருவழிபாடு மிக முக்கியமான ஒன்று. திருவழிபாடு ஒன்று அந்த இறை சமூகத்தை, இறை மக்களை இறைவனோடு இணைப்பதும், இறைவனை மக்களோடு இணைப்பதும், உயிருள்ள சமூகங்களை கட்டி எழுப்புவதும் அந்த திருவழி வழிபாடு தான் முக்கியமானது. அதற்கான செயல்பாடுகளை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம மகிழ்ச்சியாக நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது 1 குறிப்பேடு 26:1-3 வாசிப்போமே. வாயர் காப்போரின் பிரிவுகளாவன கோராக்கியரின் ஆசாபின் குடும்பத்தை சார்ந்த கொரேயின் மகன் மெசேலோமியாவின் புதல்வருள் செக்கிரியா மூத்தவர், 2ஆம் அவர் எத்தியேல், 3ஆம் அவர் செபத்தியா, 4ஆம் அவர் தனியேல், 5ஆம் அவர் ஏலாம், 6ஆம் அவர் யோனான், 7ஆம் அவர் எல்கோவெனாய். ஓகே, இப்போ வந்து வாயில் காப்போர் வந்து எவ்வளோ முக்கியமானவங்க. ஏன்னா அவங்கள வந்து ரொம்ப முக்கியம். அவங்கள மீறி உள்ளே போயிடக்கூடாது, வரக்கூடாது. அவனுடைய எல்லை பாதுகாப்பு படை மாதிரி வந்து அவங்க தான் வந்து முக்கியமான வேலையை பண்ணி செய்கிறாங்க. இப்போ வாயில் காப்போரை பற்றிய ஒரு செய்தி 1 குறிப்பேடில் பார்க்குறோம். அதே தான் சாலமோனுடைய ஆட்சி காலத்திலையும் தான் வர்றாரு. அதே போலவே பாருங்களேன், 1 குறிப்பேடு 26 20 32 வரைக்கும் உள்ள தலைப்புகளில் இருக்கிற செய்தி பாருங்களேன். கோவிலின் பிற பணிகள் சாமி. அதில் வந்து கீழே முக்கியமான செய்தி என்ன வருது? லேவியருள் அக்கிய என்பவர் கடவுளுடைய கோவிலின் கருவூலத்திற்கும். இப்போ கோயில்னாக்க வெறும் குருக்கள், லேவியர்கள், சடங்குகள், பழிமுறைகள் மட்டுமல்ல, கருவூலமும் அங்கே தான் இருக்குது. கருவூலம் இருக்குது. இப்போ நாட்டுக்கு விதிக்க வேண்டிய வரியை எங்கே நம்ம செலுத்துவோம்? கோயிலில் தான் செலுத்துவோம். அதனால தான் வந்து ஜோக்கியம் ஜெரேமியாஸ் என்கின்ற விவிலிய பேராசிரியர் சொல்லுவார், ஆலயம் என்பது சோசியோ ரிலிஜியோ பொலிட்டிக்கோ இன்ஸ்டிடியூஷன், சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் சமய நிறுவனம். ஆலயம் என்பது அங்கே வந்து அரசியல் இருக்குது, அங்கே சமூகம் இருக்குது, அங்கே பொருளாதாரம் இருக்குது, அங்கே வந்து வழிபாடு இருக்குது என்று அழகாய் குறிப்பிடுவார். அந்த வகையில் 8ஆம் அதிகாரம் முழுவதுமாக 16 வசனங்களுடைய முதல் 16 வசனம், 2 வசனம் இருக்குது. முதல் 16 வசனங்கள் அழகாக அந்த எல்லா நிலைகளையும், சமூக, பொருளாதார, சமய நிலைகளை நமக்கு உள்ளடக்கி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஒவ்வொன்றின் மீதும் சாலமோன் தனிப்பட்ட முறையில் கொண்டிருக்கிற அக்கறையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்போ வந்து இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்கிறோம். இன்னும் ஒரு 2 வசனம் 17-18 வாசிப்போம். பின்பு சாலமோன் ஏதோம் நாட்டின் கடற்கரை நகர்களான எசியோன் கெபேருக்கும் ஏலத்துக்கும் சென்றார். ஈராம் கப்பல்களையும் கடல் வல்லரசையும் தம் பணியாளர் பொறுப்பில் சாலமோனிடம் அனுப்பி வைத்தார். அவர்கள் அரச சாலமோனின் பணியாளர்களுடன் ஓவியருக்கு சென்று அங்கிருந்து 18,000 கிலோகிராம் பொன் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார்கள். ஓகே, இதில் 2 நான் சொன்ன இந்த ஓஃபியர் என்று சொல்ல அந்த ஒரு செய்திக்காக தான் இந்த பகுதியை வாசிக்க நினைத்தேன். இதில் வந்து கெபேர் மற்றும் ஏலாத் இன்றைக்கும் நீங்கள் வந்து எயிலாத்துக்கு போனீங்க அப்படின்னாக்க அது வந்து ஒரு துறைமுக நகரம். துறைமுக நகரம் எயிலாத்து ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து ஒரு பகாய் பார்க் கூட இருக்கும், பகாய் டெம்பிள் கூட இருக்கும். அந்த இடத்துல நம்ம போனோம்னாக்க ரொம்ப ரசித்து பார்ப்போம். அந்த எயிலாத்தில் போனோம்னாக்க நம்ம கடலில் டைவ் அடிக்கலாம், டைவிங்க்கெலாம் ஷெக்கல்ஸ் கொடுத்துட்டு நம்ம டைவ் அடிக்கலாம். இப்போ நானும் தெரிஞ்சு போகணும், நீச்சல் தெரிஞ்சு போகணும், இல்லைன்னா வரமாட்டேன் போகிறோம், அதுன்னு போகலாம். எயிலாத் வந்து அந்த காலகட்டத்தில், சாலமோனுடைய காலகட்டத்திலே வந்து துறைமுக நகரமாக இருந்துச்சு. இஸ்ராயல் மக்கள் கடலில் வழியாக பயணம் செய்ய ரொம்ப பயப்பட்டாங்க. கலிலேய கடற்கரையில் இயேசு அந்த கடல் மீது நடந்து வரும்போது ஐயோ பூதம் என்றார்கள். ஏனென்றால் கடல் என்பது தீய சக்திகளின், அந்தகார சக்திகளின் உறைவிடமாக கருதப்பட்டது. அவைகள் தான் அவ்வப்போது புயலையும் சூறை காற்றையும் உருவாக்கி மனிதர்களை கொள்ளத் தெரிகிறது. அந்த தீய சக்திகளுக்கு நம்ம அகப்பட்டு விடக்கூடாது என்று மக்கள் நம்பி கடலை பயன்படுத்த மாட்டாங்க.
சாலமோனுடைய காலத்தில் தான் முதலாக கப்பல் வியாபாரம் நடைபெற்றது. இப்போ ஓஃபீர் என்பது ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. கடல் கடந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் போய் 14,000 தாலந்து தங்கத்தை அங்கிருந்து கொண்டு வருகின்றார். ஓஃபீர் தங்க நகைகள் அணிந்து உன் அரசி உன் வலப்பக்கம் இருக்கிறார். அப்போ வந்து அந்த எத்தியோப்பியாவிலலாம் வந்து தங்கம், வைடூரியம், மரகதம், மாணிக்கன்னு விலையுயர்ந்த கற்கள்லாம் நிறைய கிடைக்கும் ஆப்பிரிக்காவில். அதனால் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க ஓஃபீருக்கு போனாரா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் எதிர்சாரார் கேட்குற ஒரு இதுவும் இருக்குது. ஆனால் வந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் ஒரு இந்த ஜோசபிஸ் ஃப்ளேவியஸ் என்று சொல்லி ஒரு கிரேக்க வரலாற்று வல்லுநர் இருக்கிறார். அவர் ஆன்டிக்விட்டிஸ் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் உலக புகழ்பெற்ற புத்தகம். 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம். கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட புத்தகம். அவர் வந்து செசாருடைய நண்பராகவும் கூட இருந்திருக்கிறார். அவர் சொல்லும்போது இந்த ஓஃபீர் என்பது இந்தியாவிலே இருக்கிற ஒரு நகரம் என்றும் சொல்லுகிறார். இந்தியாவில் இருக்கிற ஒரு நகரம் என்றும் சொல்லுகிறார். ஆகவே தான் அந்த மற்ற புத்தகங்களிலே எஸ்தர் புத்தகத்திலே சொல்லப்படுவது போல இந்தியா வரைக்கும் வணிகம் வந்திருக்கக்கூடும், இஸ்ராயல் மக்கள் வணிகத்துக்கு வந்திருக்கக்கூடும் என்றெல்லாம் செய்திகளும் மக்கள் மத்தியிலே வருகிறது. எவ்வளவு உண்மை என்று தெரியாது. ஆனால் அந்த ஜோசபிஸ் ஃப்ளேவியஸ் என்கின்ற வரலாற்று வல்லுநர் மிகுந்த வலிமை வாய்ந்தவர், மிகுந்த ஆதாரத்தோடு பேசக்கூடியவர். அவருடைய செய்திகளிலே இந்த ஓஃபீர் என்பது இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு நகரமாக இருக்கலாம், அங்கே தங்கம் கொட்டி கிடந்தது, எடுத்து வாங்கி சென்றார்கள் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அந்த வகையில் ஓஃபீருடைய பற்றிய செய்தியை நம்ம பார்க்குறோம். தந்தை அவர்களே, இந்த ஒபீர்ங்கிறது வந்து இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க, அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. அது வேறுபாடுகள் என்னன்னு சொல்லிட்டு தெரியலங்க சாமி. ஏதோ ஆனா இந்தியாக்குள்ளேயோ ஆப்பிரிக்காக்குள்ளேயோ நம்ம கிட்டதான் இருக்குதுன்னு சொல்லி நம்புவோம். அதுக்கு எதுக்காக சொல்றேன்னாக்க அது வந்து ஒரு மறைபொருளாகவே இருக்குது. இன்னும் விவிலிய வல்லுநர்களால நிறைய புதிர்கள் வந்து இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த ஓஃபீர்ன்றது வந்து ஜோசபிஸ் ஃப்ளேவியஸினுடைய கருத்துப்படி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. வந்து இப்போ புன்தமிழ் அப்படின்ற ஒரு வல்லுநர் சொல்கிறாரு, அவர் வந்து சொமாலி லேண்டு அங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்காவுடைய வட கடற்கரை பகுதியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து மேற்கத்திய அல்லது தெற்கத்திய ஆப்பிரிக்காவுடைய நகரங்களில் ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னமாக இருந்தாலும் அங்கிருந்து கிட்டத்தட்ட 14,000 தாலந்து தங்கத்தை அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய செல்வத்தை திரட்டி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து சாலமோனுடைய ஞானமாகவும் ஞானத்தின் மிகுதியினுடைய வெளிப்பாடாகவும் நம்ம பார்க்குறோம். அதில் பாருங்களேன், 9:21 வாசிங்களேன். 9:21. அரசரின் கப்பல்கள் ஈராமின் பணியாளருடன் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தர்சீசுக்கு சென்று அங்கிருந்து பொன், வெள்ளி, தந்தம், குரங்கு, மயில் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு வந்தன. பாருங்க, குரங்கு மயில் எல்லாம் எங்க நம்ம ஊருடைய இது ஆப்பிரிக்கால இருக்குது. குரங்கு இருக்குது, மயில் இருக்க, மயில் இங்க தான் அது வருது. அதே மாதிரி பாருங்க 10:22. 1 அரசர் 10:22 வாசிங்களேன். அரசருக்கு கடலில் ஈராமின் கப்பல்களோடு வணிக கப்பல்களும் இருந்தன. வணிக கப்பல்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொன், வெள்ளியையும், தந்தம், குரங்கு, மயில் ஆகியவற்றையும் கொண்டு வந்தன. 23 வாசிங்க. உலகின் மன்னர் அனைவருள்ளும் சாலமோன் அரசரே செல்வத்திலும் ஞானத்திலும் மிகச்சிறந்து விளங்கினார். சாலமோனுக்கு ஆண்டவர் அருளியிருந்த ஞானத்தை நேரில் கேட்டறிய எல்லா நாட்டு மக்களும் அவரை நாடி வந்தார்கள். ஓகே, இப்போ வந்து அந்த எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, நான் முன்பே சொன்னேன், சாலமோனின் காலகட்டத்தில் தான் முதன்முறையாக இஸ்ராயல் மக்கள் கப்பல் வணிகத்தை ஈடுபட்டிருக்கிறார்கள். அது எங்கே வரைக்கும் போகிறாங்கனாக்க ஆப்பிரிக்கா வரைக்கும் போகிறாங்க. 3 ஆண்டுகள்னாக்க அவ்வளோ தொலைவு போயிட்டு தொலைவு திரும்பி வரணும் என்கின்ற ஒரு இது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கப்பல் வாணிகம் இருக்குதுன்றாங்க. இவர் இந்த ஜோசபிஸ் ஃப்ளேவியஸ் சொல்கிறாரு, இந்தியாவினுடைய நகரங்கள் கூட ஒன்றா இருக்கலாம். ஏன்னா மயில், அதே மாதிரி வந்து குரங்கு, இதெல்லாம் வந்து கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தோமையார் இந்தியாவிற்கு வருவதற்குள்ள எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. கடல் வாணிகம் அங்கே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இறை ஆவியினால் உந்தப்பட்டு தோமையார் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது எந்த எல்லளவும்
அது வந்து சென்னை வந்து ஒரு துறைமுக நகரம். துறைமுக நகரத்தில் வந்து அழகாக வந்து இறங்கி இறைப்பணியை செய்து இயேசுவின் காலகட்டத்திலேயே நற்செய்தி இந்த மண்ணுக்கு வந்தது என்று சொன்னால், எத்தனையோ ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடைக்காத ஒரு மாபெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு உயர்நிலை நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது எவ்வளோ பெரிய ஒரு சாட்சியமானது. கடவுள் இந்த நாட்டை எவ்வளோ தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்திருக்கிறார். 13ஆம் லியோ சொன்னது போல, இந்தியாவே உன் மக்களே உன் மீட்பின் விளையா இருப்பார்கள் என்று சொன்னார். உன் மக்கள் தான் உனக்கு மீட்பு கொடுப்பாங்க, உன் மக்களே சாட்சியாக இருந்து மீட்பை தருவார்கள், வேற யாரும் வந்து உன்னை வந்து மீட்கணும்னு அவசியம் கிடையாது என்று அழகாக சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆப்பிரிக்கான்றாங்க, இப்போ இந்த வெஸ்ட் கோஸ்ட்ன்றாங்க, அதே மாதிரி வந்து அரேபியன் இதுன்னு சொல்கிறாங்க, இந்தியான்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இந்தியா என்று ஒரு வகையிலே பார்த்தோம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கும் இடம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எழுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. MBA படிச்சிருக்கலாம் அல்லது வந்து எம்டெக் முடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த ஞானம் இல்லை என்று சொன்னால், அந்த நல்லதுக்கும் கெட்டதற்கும் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை வீணாகிவிடும். காதலாக மாறி கைப்பிடிக்கும் நிலை வரும்போது அவர் வந்து அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த விதத்திலும் பொருத்தமே இல்லை. இன்று வாழ்நாள் முழுவதும் சண்டை போட்டு கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சண்டை. நான் தவறான முடிவு எடுத்து விட்டேன். நான் சொன்னேன், அம்மா தவறான முடிவு எடுக்கவில்லைம்மா, முடிவு எடுத்துக்கிறீர்கள், அவ்வளவுதான்.